ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாதுங்க. அதாவது குச்சிக்கிழங்கு வடை தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குச்சிக்கிழங்கு வடை செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு குச்சிக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இந்த கிழங்கை வாங்கினதுமே தண்ணியில் போட்டு வச்சிடணுங்க, இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போ இது மேலே இருக்கிற தோலை எடுத்துக்கலாம். இந்த குச்சிக்கிழங்குல வடை அப்புறம் வேக வச்சு தாளித்து சாப்பிடலாங்க, இல்லைனா தோசை செஞ்சு சாப்பிடலாம். இந்த கிழங்கு சீசன் டைம் அப்போ கொஞ்சம் விலையும் கம்மியாக கிடைக்குங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வடை தோசை வேக வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் ஹெல்தி தாங்க. அதனால் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் கிடைக்கும்போது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த கிழங்கோட தோலை சீவியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கிழங்கோட தோலையும் சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்கு தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை இந்த மாதிரி பஜ்ஜி சீவிர கட்டை இருந்தால் கூட அதில் சீவிக்கலாம், இல்லைனா நார்மலாகவே நம்ம பீட்ரூட் கேரட் திருவுற இந்த சீவல்லையும் போட்டு சீவிக்கலாங்க. நான் இன்றைக்கி பஜ்ஜி சீவிர கட்டையிலேயே கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு அதிலேயே சீவிட்டேங்க. இந்த மாதிரி சீவிட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைக்கும்போது அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு. இப்போது வடைக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். சின்னதாக ஒரு 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு கசகசா, காரத்துக்கு 4-5 வரமிளகா, அப்புறம் சீவி வச்சுருக்கிற குச்சிக்கிழங்கு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு மசாலா கூடவே நம்ம சீவி வச்சுருக்கிற மீதி குச்சிக்கிழங்கையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணுங்க. அப்போ தான் வடை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. மாவும் இந்தளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதையுமே தள்ளி விட்டு தாங்க அரைக்கணும், தண்ணி எதுவும் சேர்த்தாமல். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மல்லி இலை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. நீங்கள் அரைக்கிறப்போ உப்பு சேர்த்தலை அப்படின்னா மாவு பிசைகிறப்போ பொடி உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க, இல்லைனா அரைக்கிறப்போ கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் உப்பு சேர்த்துறது காட்ட மறந்துட்டேன். அரைக்கிறப்பவே நான் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சுங்க. எண்ணெயுமே சூடாகிடுச்சு. இப்போ இதில் சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போட்டு வடை மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இந்த குச்சிக்கிழங்கு வடையை தட்டி போடுறத விட இந்த மாதிரி கிள்ளி போட்டு எடுத்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு செம்மையாக இருக்கும். வடை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மைகோதி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், வடை நல்லாவே கலர் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்தியான நம்மளோட குச்சிக்கிழங்கு வடை டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.